Assalamu alaikum. Hi friends. Welcome to Yummy Mom's Kitchen. இந்த சம்மருக்கு ஒரு குயிக்கான மில்க் ஷேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மிக்ஸி ஜாரில் ஒரு 3 நல்ல பழுத்த வாழைப்பழம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் போட்டுக்கோங்க. இதோட 4 to 5 கிளாஸ் பால் தேவைப்படும், காய்ச்சின பால். இப்போ நான் கொஞ்சமாக அதில் ஊற்றி பிளெண்ட் பண்ண போகிறதுனால கொஞ்சமாக அதில் ஊற்றிருக்கேன் பால். அதோட 2 ஸ்மால் கப்பு ஐஸ்கிரீம், எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதோட வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் கலந்துக்கிறப்புறம் கலந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. இது கூட நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பிளெண்ட் பண்ண பின்னாடி இப்படி தான் க்ரீமியாக இருக்கும். இது கூட இப்போ மீதம் இருக்கிற அந்த பாலெல்லாம் கலந்துக்கிடுவோம். பால் கோல்டாக இருந்ததுனால நான் ஐஸ் க்யூப்ஸ் சேர்க்கலை. கிளாஸை டெக்கரேட் பண்ணுறதுக்கு சாக்லேட் சிரப்பை கிளாஸ் சைடில் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மில்க் ஷேக்கை ஊற்றிக்கலாம். ரமதான் வரப்போகுது. இஃப்தாருக்கு இந்த மாதிரியான ஒரு மில்க் ஷேக் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுவையான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு இந்த சம்மருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.